Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் யூடி டிப்ஸ் தமிழ்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒரு அன்பாக்ஸ் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது நான் வந்து வீடியோ எல்லாம் ஷூட் பண்றதுக்காக புதுசா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் ஒன்னு அமேசான்ல இருந்து வாங்கியிருக்கேன். அத பத்தின வீடியோ தான் இது. இந்த பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்க வேற மாதிரி பேக்ரவுண்ட் அதாவது பின்னாடி போடணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டாண்டை நீங்க வெச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரீனை நீங்க அதுல வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கிரீன் ஸ்கிரீன் வந்து போட்டு வீடியோ எடுப்பாங்க. சோ அவங்களுக்குமே இந்த பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுப்பாங்க. அவங்களுமே இதுல வந்து கிரீன் ஸ்கிரீன் போட்டு வீடியோ எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த சீன்ஸ் எல்லாம் பின்னாடி வந்து செட் பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ல தான் இவங்க வந்து இத கொடுக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இத தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நான் வந்து என்ன பிராண்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம். சோனியா அப்படிங்கிற பிராண்ட் மாடல் நம்பர் வந்து BG007 இதுதான் நான் வாங்கியிருக்க அந்த மாடல் நம்பர் வந்து. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ரெண்டு ஸ்டாண்ட் கொடுப்பாங்க ரெண்டு சைடுலயும் வைக்கிறதுக்கு. அதுக்கு அப்புறமா மேலே வைக்கிறதுக்கு வந்து 3 கம்பி அதாவது 3 ராட் வந்து கொடுப்பாங்க. நமக்கு வந்து 2 ராட் போதும் அப்படினா நம்ம 2 வந்து வெச்சுக்கலாம். ஒன்னு வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்போ வந்து எப்படி இத இன்ஸ்டால் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். யார் வேணாலும் இத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியான ஒன்னு தான். அப்புறம் இதோட ஹைட் அப்படினு பாத்தீங்கன்னா மேக்ஸिमम நம்ம வந்து 9 feet அதாவது 9 அடி உயரத்துக்கு நம்ம இத வைக்க முடியும். ஃபோல்ட் பண்ணி வெச்சோம் அப்படினா 3.2 அந்த அளவுக்கு நம்ம வெச்சுக்கலாம். அதாவது 3.2 அடி அளவுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் என்னோட கையில வச்சிருக்கேன். நம்ம வந்து ட்ரைபாடுக்கெல்லாம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் 3 லெக் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக் இருக்கும். லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம லெக் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது கூட அப்படிதான். உங்களுக்கு தேவையானதை நீங்க வெச்சிட்டு இந்த லாக்கை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் வந்து தேவைப்பட்டது அப்படினா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அதிலே உங்களுக்கு பிரைஸ் விலை எல்லாம் போட்டுருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்னது மாதிரி தான் ரொம்ப உயரமா நம்ம வந்து வைக்கலாம். அதாவது 9 feet 9 அடி உயரத்துக்கு நம்ம வைக்கலாம். ஆனா நமக்கு அந்த அளவு தேவை கிடையாது. கொஞ்சம் நம்ம வந்து ஷார்ட்டாவே வெச்சுக்கலாம். அதனால இப்போ நம்ம வந்து ஷார்ட்டா வெச்சிருக்கோம். இதே மாதிரி ரெண்டு ஸ்டாண்டையும் வெச்சிட்டு மேலே வைக்கக்கூடிய அந்த கம்பி எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இதுல ஒரு கம்பியில வந்து ஸ்க்ரூ கொடுத்திருப்பாங்க. இன்னொரு கம்பிக்குள்ளாடி ஒரு ஓட்டை இருக்கும். ஸ்க்ரூ வந்து அந்த ஓட்டையில வச்சிட்டு சும்மா வந்து திருகி விட்டா போதும். ஈஸியா வந்து ஜாயின் பண்ணிரும். இப்போ பாருங்க ரெண்டு கம்பி வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். 3 கம்பி நம்ம சேர்த்தோம்னா இந்த அளவு ஹைட் இருக்கும். சோ நமக்கு அவ்வளவு ஹைட் வந்து தேவை கிடையாது. நம்ம ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படினா ரெண்டு கம்பி நமக்கு போதும். ஒருவேளை நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எடுக்கறீங்கன்னா 3 கம்பி சேர்த்து வச்சு பெரிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நீங்க வந்து வெச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தேவை இல்லாததனால நான் வந்து அந்த கம்பி வந்து எடுத்துக்கிறேன். ரெண்டு கம்பி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு போல்ட் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மேலே ஒரு பிளாஸ்டிக் மூடி இருக்கும். கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்திருப்பாங்க. மேலே இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு அந்த ஸ்க்ரூல இந்த கம்பியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கம்பியில பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுல ரெண்டு ஓட்டை கொடுத்திருப்பாங்க. கரெக்ட்டா அந்த ஹோல் வந்து அந்த ஸ்க்ரூல வந்து ஃபிக்ஸ் ஆகுறது மாதிரி இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த போல்ட்டை போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இது டைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் வந்து நம்ம ஸ்பேனர் போட்டு பண்ணாதான் ரொம்ப கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு மேலே இன்னொரு மூடி மாதிரி நம்ம கொடுக்கணும். அதனால நீங்க கைகளால வெச்சு பாருங்க. உங்களுக்கு சரியா வைக்க முடியலனா ஸ்பேனர் போட்டு வந்து வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து வெச்சுக்கலாம். கீழே விழுந்துடுச்சு. போடும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீழே விழ சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் போட்டோம்னா பேலன்ஸ் இருக்காது. சோ அதுவுமே நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கவனமா போட்டுக்கணும். இப்போ மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் மூடி வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பகுதியில் நம்ம வெச்சுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் ஸ்டாண்ட் வந்து நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடி டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.